गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. 13வது கீர்த்தனத்தில் கோவிந்த சதகத்தில் ஸ்ரீ அண்ணா யசோதா அம்மாவும் மற்ற கோபிகள்லாம் எப்படி குழந்தை கண்ணனை கொஞ்சரா, எப்படி லாலனை பண்றா, எப்படி விளையாடுறா அப்படின்னு சொல்றார். लालयति यशोदा ललितकिशोरं लालयति यशोदा ललितकिशोरं लालयति यशोदा ललितकिशोरं गोपीजनकर लालितचरणं गोधूलिपरिमलिनाभरणं लालयति यशोदा ललितकिशोरं गोपीकुचयुगकूट्मलसदनं कोमलकुन्दसरोपमरदनं लालयति यशोदा ललितकिशोरं कालिन्दीवन केलिविलोलं गोकुलबालं प्रेमदलीलं लालयति यशोदा ललितकिशोरं. அப்படி லாலனை பண்றா அப்படின்னு சொல்ற யசோதாமா எப்போதுமே குழந்தை கண்ணனை குழந்தைய லாலனை பண்ணிட்டே இருப்பாளாம், கொஞ்சிண்டே இருப்பாளாம். சாதாரண குழந்தையே பார்க்கும்போது கொஞ்சம் முத்தா கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். இதுவோ தெய்வ குழந்தை கண்ணன் இல்லையா? அதனால யசோதம்மா அந்த குழந்தை ஃப்ரீயாவே விடமாட்டாலாம், எப்போதுமே மடியில வச்சுட்டு இருப்பாளாம். அப்படி இப்படியே தாளாட்டு பாடிக்கிட்டே இருப்பாளாம், கொஞ்சிண்டே இருப்பாளாம், கட்டி பிடிச்சுப்பாலாம். அந்த மாதிரி இது கொஞ்சிண்டே இருப்பா. தி ஒன்லி டைம் யசோதம்மா எப்போ குழந்தைய கொஞ்சம் மாட்டானா, மற்ற கோபிகைகள் குழந்தை தூக்கின்னு போயிட்டாலும் கொஞ்சம் முடியாது, குழந்தை கையில இல்லை இல்லையா? அப்பதான் யசோதம்மா கொஞ்சம் குழந்தை ஃப்ரீ விடலாம். அவள் அந்த குழந்தைக்கு ஃப்ரீடமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் கொஞ்சிட்டே இருப்பா, ஆளுக்கு டைம் போட்டு எல்லாரும் கொஞ்சிட்டே இருப்பா. கோபிகைகள்லாம் கொஞ்சிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாரு. கோபி ஜன கர லாலித சரணம், தன்னோட கோபிகைகள்லாம் தன்னோட கையால குழந்தையோட சரணம், குழந்தையோட காலை கொஞ்சம் லாரணை பண்றா. லாலனை பண்ணிட்டு கோதூலி பரிமள மலினாபரணம் லாலனை பண்ணுவாளா, அப்படி எடுத்து அப்படின்னு முத்தா கொடுப்பாளா அந்த குழந்தையோட சரணத்தை. அந்த மாதிரி சொல்றார். பகவான் எப்போதுமே எங்க விளையாடுவார் அப்படின்னா மாட்டுக்கொட்டையில தான் எப்போதும் விளையாடுவார். அதனால கோதூளி பரிமள தன்னுடைய ட்ரெஸ், தன்னோட உடம்பா இருக்கட்டும், போட்டு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், குட்டி குட்டி ஆபூஷணங்கள்லாம் இருக்கட்டும், எல்லாமே கோதூளி படிஞ்சிருக்கும். மாட்டு தூளி, அந்த மாட்டு அந்த மாட்டுக்கொட்டையில இருக்க அந்த டஸ்ட் படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்போதுமே அவர் அந்த இடத்துல தான் இருப்பார். அவருக்கு கோபாலன் தான் அவருக்கு பேர் இல்லையா? மாடெல்லாம் பார்க்கும்போது, கண்ணுக்குட்டிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா விளையாடுவாராம். அதனால எப்போதுமே மாட்டுக்கொட்டால தான் இருக்கிறதுனால கோதூளி பரிமலை அப்படின்னு சொல்லி, எப்படி பார்த்த சாரதிக்கு குதிரை குழம்பு, குதிரையோட தூளி இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல குழந்தைக்கு கோபாலனா இருக்கிற இந்த குழந்தைக்கு கோதூளி எப்போதுமே கோதூளி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். கோபி குச்சயுக குட்மல சதனம் கோமல குந்த சரோபமரதனம் அப்படின்னு சொல்றாராம். ஸோ அதனால அந்த குழந்தையை தூக்கிப்பாளாம், கட்டி பிடிச்சுப்பாளாம், முத்தா கொடுப்பாளாம், இந்த மாதிரி கொஞ்சண்டே இருப்பா அப்படின்னு சொல்ற. இப்போ குழந்தைக்கு கொஞ்சம் வயசாகுது, கொஞ்சம் நாள் ஆறுதான். கொஞ்சம் நாள் ஆக குழந்தைக்கு என்ன வரும், பல்லு முளைக்கும் இல்லையா? ஸோ குழந்தை கண்ணு ஹீஸ் டீத்திங் இப்போ. ஏன்னா இங்கேருந்து குட்டியுண்டு ரெண்டே பல்லு முளைக்கிற சமயத்துல இருக்கான். அது முத்தான அந்த பல்லு மட்டும் ஒரு அவுட்லைன் மட்டும் போட்ட மாதிரி கொஞ்சோண்டு இப்படி வெளில இருக்கான். அதனால அதை வச்சுட்டு குழந்தை அப்படின்னு எல்லாத்தையும் கடிக்கணும் போல இருக்கு, டீத்திங் பண்ற மாதிரி இருக்கான். அந்த குழந்தைய கை இப்படி வச்சு கொஞ்சரா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றாரு இந்த இடத்துல. காளிந்தீவன கேளிவிலோலம் கோகுல பாலம் பிரேமதலீலம். மாட்டுக்கொட்டையில இல்லாத சமயத்துல குழந்தை எங்க இருக்கும் அப்படின்னா காளிந்தி வன, யமுனை கரையில இருக்கும் அப்படிங்க. ஸோ யமுனை கரையில அந்த பேங்க்ஸ் ஆஃப் இந்த யமுனை, அந்த பேங்க்ல தண்ணியில இப்படி கையாட்டிட்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருப்பார் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே அந்த குழந்தைய அவ்வளோ பிரேமையோட
பிரேமையோட விளையாடுறாலும் அந்த குழந்தையும் வந்து தன்னோட மந்தஹாசத்திலேயே எல்லாரையும் மயக்கிறாலும் அப்படி எல்லாரும் கொஞ்சரா. அப்படி எல்லாரும் லாலனம் பண்றா. யசோதாம்மாலேருந்து நந்தகோபர்லேருந்து அத்தனை கோபிகைகள்லேருந்து அத்தனை கோபர்கள்லேருந்து அத்தனை பேரும் கோகுலவாசிகள் அத்தனை பேரும் அந்த மாடுலேருந்து எல்லாரும் வந்து அந்த குழந்தைய லாலனம் பண்றா. அந்த குழந்தைய கொஞ்சரா. அந்த குழந்தையோட அப்படி விளையாடுறா அப்படின்னு சிஷ்யன்னா 13வது கீர்த்தனத்தை சொல்றார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.